கம் கணபதையே நமகா. தரிசனம் நேயர்களுக்கு நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க போகிறது. நவக்கிரகங்களில் முழு சுபக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இந்த குரு பகவான் இப்பொழுது ரிஷப ராசியில் இருந்துட்டு இருக்கார். இந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாற போறார் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி. அப்படி மிதுன ராசிக்கு அவர் மாறிய பிறகு பொதுவாக அந்த குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அப்படிங்கிற நிறத்துக்கு அவர் காரகத்துவம் உடையவர். ஒருத்தருக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு குருபலம் வந்துருச்சா அப்படின்னு தான் ஜாதகத்தில் முதல்ல பார்க்குறோம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் அவர் ஜாதகத்தில் குரு எந்த நிலையில் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். எல்லா வகையான நல்ல காரியங்களுக்கும் அடிப்படை காரணகர்த்தா அந்த குரு பகவான் தான். ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு பகவான் மட்டும் மிகச் சிறப்பாக இருந்து விட்டால் என்ன வகையான தடைகள் இருந்தாலும் இந்த தடைகளை நீக்கிக்கிட்டு பெரிய ஆளாக ஜெயிச்சுக்கிட்டு வந்துடலாம். குரு பகவான் பாதிக்கப்படுகிற போது சில சிக்கல்களை சந்திக்கிறாங்க. ஆக இந்த குரு பெயர்ச்சி, ஒரு வருடம் குரு பெயர்ச்சி, வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் பயிற்சி அடைகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நம்ம ஜாதகத்தில் நம்ம பிறந்த இடத்திலே எங்கு குரு பகவான் இருந்தாரோ அந்த இடத்திற்கு வந்து சேருவார். இப்பொழுது குரு பகவான் மிதுன ராசிக்குள் பிரவேசமாக போகிறார். 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பகவான் என்னென்ன நன்மைகளை செய்ய போறாருன்னு பார்க்க வரோம். அதில் குரு பகவானுடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா 5, 7, 9 இந்த 3 பார்வைகள் குரு பகவானுடைய பார்வைகள். குரு பகவானுடைய பார்வைப்படக்கூடிய இடங்களிலே கோடி தோஷங்கள் விலகும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது. திருஞான சம்பந்தர் வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று பாடுகிறார். நவக்கிரகங்கள் அவ்வளவு நன்மை செய்யும் அப்படின்னு சொல்றார். அதுல முழு சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மைகளை செய்ய போறான்னு பார்க்க போறோம். முதல் ராசி மேஷ ராசி. என் உயிரிலும் மேலான மேஷ ராசி என்பர்களே, மேஷ ராசி என்பது ஒரு சரராசி. எதிரையுமே வேகமாக செயல்படக்கூடிய மனிதர்கள். அப்படி வேகமாக செயல்படுகிற போது சில நேரம் சில காரியங்கள் நமக்கு வெற்றி அடைகிறது, சில நேரம் அவசர கோலத்தில் ஒரு காரியத்தை செய்துட்டோம் பின்னால் வருத்தப்படுகிறோம். மேஷராசிக்காரங்களுக்கு என்றைக்குமே அப்படி ஒரு இயல்பு. இந்த மேஷராசிக்காரங்களுக்கு குரு பகவான் எப்படிப்பட்டவர் கேட்டிங்கன்னா, பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதி, 9, 12 இடங்களுக்கு அதிபதி குரு பகவான். அவர் எந்த இடத்துல போய் இப்போ உட்கார போறாரோ அப்போ இந்த 9, 12 அவர் அமரக்கூடிய ஸ்தானம், அதை பொறுத்து அவர் பலன் தருவார். ஒரு மேஷராசிக்காரங்களுக்கு அவங்க பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஜாதகத்தில் குரு பகவான் ரொம்ப நல்லா இருக்காருன்னு அர்த்தம். மேஷராசிக்காரங்க வெளிநாட்டில் போய் ரொம்ப நல்லா செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னா குரு பகவான் சூப்பராக இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப வசதியானவர், நான் வாழ்க்கையில் அதனால உயர்ந்து வந்தேன் அப்படின்னு மேஷராசிக்காரங்க யாராவது சொன்னால் அவங்க ஜாதகத்திலே குரு பகவான் நல்ல பொசிஷனில் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது ஸ்தானத்திலிருந்து 3வது ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறார். 2வது ஸ்தானத்துக்கு தனம், வாக்கு, குடும்பம்னு பேரு. 3வது ஸ்தானத்துக்கு தைரியம், வீரியம் அப்படின்னு பேசுறோம். 3வது ஸ்தானத்துக்கு குரு பகவான் வருகிறார்னு சொன்ன உடனே உங்க தைரியம் பெறுகிறோம். மேஷராசிக்காரர்களுக்கு ஏதாவது விஷயத்துல ஒரு தைரிய குறைவு இருக்குன்னா அந்த தைரிய குறைவு நீங்கி நல்ல தைரியம் பெருகக்கூடிய அற்புதமான நேரத்தை இந்த குரு பகவான் தரப்போகிறார். 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறாருன்னா நல்ல புகழ் வந்து சேரும். மனிதர்கள் என்ன கேட்குறோம், முதல்ல நல்ல தைரியம் இருக்குமா, இவர் எல்லாத்தையும் சிறப்பாக செய்வாரானா சிறப்பாக செய்யக்கூடிய காலகட்டம், தைரியமாக இருப்பீங்க, அத்தோடு நல்ல புகழ் வந்து சேரும். அந்த புகழால் நீங்கள் உயரப்போகிற காலகட்டம். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷன் பண்ணுறீங்க, அந்த ப்ரொஃபஷனில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இப்போ உங்களுக்கு வருது. நீங்கள் ஒரு ஜாப்பில் டெம்பரரி ஜாப்பில் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், அது இப்போ கான்ட்ராக்ட் பேசிஸாக மாறும். அப்படி ஒரு யோகம் உண்டு. நீங்கள் ஒரு பதவியை அடைவதற்காக முயற்சி பண்ணுவீங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு உயர் பதவி உங்கள் ஆஃபீஸில் இருக்குது.
அந்த பதவியை அடைவதற்காக உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரம். அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும், இல்லை எப்படி செயல்பட்டால் உங்கள் ஆஃபீஸில் அந்த பதவி கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து செயல்பட போகிறீங்க. புதிய புதிய வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. ஒப்பந்தங்கள் இடுவதற்கு அற்புதமான நேரம். அது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் விஷயமா இருக்கட்டும், உள்ளூர் வியாபாரமாக இருக்கட்டும், எந்த வியாபாரமாக இருந்தாலும், எக்ஸ்போர்ட் விஷயங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதில் வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு இது அருமையான நேரம். அதே போல இந்த குரு பகவானுடைய பார்வை 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு குரு பகவான் உங்கள் சப்தமஸ்தானத்தை பார்க்கிறார். துலாம் ராசியை பார்க்கிறார். துலாம் ராசின்னு சொல்லக்கூடியது மேஷ ராசிக்கு 7வது ராசி, அதாவது கல்யாணத்தை குறிக்கக்கூடிய ராசி. இருமணம் ஒரு மணமாயினர் தோழி, அந்த திருமண மக்கள் என்றும் வாழின்னு சொல்றோம் இல்லையா, அப்படி திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த 7வது ஸ்தானம். அதை என்னைக்கு இந்த குரு பகவான் பார்க்கிறாரோ மேஷராசிக்காரங்களுக்கு திருமண தடைகள் இருந்தால் திருமண தடைகள் நிவர்த்தியாகும். நல்ல முறையில் மேஷராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். முதல்ல கல்யாணத்துக்கு ரொம்ப தடைகள் இருந்தவங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக நடக்கும். நல்ல வாழ்க்கை துணை அமையும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாருன்னா உங்களுக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சரியான வரன் அமையாமல் இருக்கும். இப்போ சரியாக வரன் அமையும். அந்த வரனும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அளவிற்கு, உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு அந்த வரன் அமைவார். அப்போ 7ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்த்த உடனே திருமண தோஷம் விலகிடுறது. அந்த திருமண தோஷம் விலகிறதுக்கு நம்ம பொதுவாக என்ன பரிகாரங்கள் பேசுகிறோம்? சுயம்பர பார்வதி ஹோமம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். அந்த சுயம்பர பார்வதி ஹோமம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கும் இது நல்ல நேரம். அதே மாதிரி மாரியம்மன் கோயிலில் வேப்ப மரம் நட்டு அந்த வேப்ப மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வந்தாலும் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல கல்யாணம் கைகூடும். பல மேஷராசிக்காரங்க சரியா திருமணமே ஆகலை நினைப்பாங்க பாருங்க. அவங்க என்ன பண்ணணும்னா மாரியம்மன் கோயிலில் வேப்ப மரம் நட்டு அந்த வேப்ப மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வரணும். அப்படி வந்தால் திருமணம் 48 நாளில் கைகூடும் அப்படின்னு ஒரு கணக்கு. அப்படி வேகமாக திருமணம் கைகூடும். இப்போ குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்தை பார்த்த உடனே உங்களுக்கு நல்ல முறையில் திருமண செய்தி கூடி வருது. சார், நான் திருமண காலத்துக்கு கடந்துட்டேன், எங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, பேர பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படி தானே கேட்குறீங்க. உங்கள் குடும்பத்தாருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அருமையான நேரம். இரண்டாவது, ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல பார்ட்னர் கிடைச்சா என் பிஸ்னஸை டெவலப் பண்ணிடுவேன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இப்போ பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல யோகம், நல்ல பார்ட்னர் கிடைப்பாரு. அதனால் நீங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும். இந்த குரு பகவானுடைய 7வது பார்வை உங்கள் பாக்கிய ஸ்தானத்தின் மீது விழுகிறது. அதனால் வெளிநாடு செல்வதற்கு மிக ஏற்ற காலம். ஃபாரினில் போய் ஒரு நல்ல வேலை பார்ப்பதற்கு, இல்லைன்னா வெளிநாட்டில் போய் ஒரு நல்ல உயர்கல்வி படிப்பதற்கு இதெல்லாம் ஏற்ற நேரம். ஃபாரினில் போய் எம்எஸ் படிக்கலாம், இப்போ வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். மெடிக்கல் எஜுகேஷன் படிப்பதற்கு இப்போ வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு உயர்வான எதிர்காலம் அமையும். இப்போ உங்களுக்கு ஃபாரின் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அந்த வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவிற்கு இருக்கும். இப்போ அத்தை மாமன்மார் உறவுகள் எல்லாம் குடும்பத்தில் சில இடத்துல பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு. அதெல்லாம் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு பிள்ளைகள் மேலே சில வருத்தங்கள் உள்மனதில் இருந்து கொண்டிருக்கும். அந்த வருத்தங்களும் இப்போ நிவர்த்தியாகும். ஏன்னா குரு உங்களுக்கு சகாய ஸ்தானத்தில் போகிறாரு. அப்போ இப்போ உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதேமாதிரி குடும்பத்தில் மாமியார் உறவு சரியில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க, எனக்கு எங்கள் வீட்டுக்காரரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இருப்பார், நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டும் போவார், ஆனால் ஒரே மன அழுத்தமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல பெண்களுக்கு மாமியார் தொந்தரவுகள் இப்பொழுது மேஷராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி இருந்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் இப்போ நிவர்த்தியாக போது உங்கள் மாமியாருக்கு உங்களுக்கு இடையில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது. அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. நீங்கள் ஒரு பொருள் வாங்கி ஆன்லைனில் நீங்கள் கைமாற்றி விட்டீங்கனாலே உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். இடைத்தரகர்கள், அதே மாதிரி வாகன ஓட்டுநர்கள், எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு பொருளை கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு டெலிவரி பண்ணக்கூடியவங்க, உணவு டெலிவரி பண்ணக்கூடியவங்க, இந்த துறைகளிலெல்லாம் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு வருமானம் கூடும். இந்த துறைகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் பண்ணுறவங்க, மெடிக்கல் இன்டர்ன்ஷிப் பண்ணுறவங்க நல்ல நீங்கள் இப்போ கற்றுக்கிடுவீங்க, தொழிலை கற்றுக்கொள்வீர்கள். அப்படி வெகுவான முன்னேற்றம். இப்போ லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால் தொட்டது துலங்கும். மேஷராசிக்காரங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அந்த பிஸ்னஸில் ஒரு நல்ல லாபம் சேரும். நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் இப்போ ஜாயின் பண்ணணும். நீங்கள் ஜாயின் பண்ண போகிற கோர்ஸ் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். உடல் நலத்தில் மட்டும் மேஷராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி சேட்டன் டிரான்சிட் ஆகி
12th பிளேஸில் இருக்காரு, 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கும்போது உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை மட்டும் பார்த்துக்கணும். உங்களுக்கு ஃபாரினில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலையில் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கும். இதை புரிஞ்சுக்கிடுங்க. அதே மாதிரி குடும்ப சாபங்கள் பெற்றவர்களுக்கு இப்பொழுது குடும்ப சாபங்கள் ஒரு நிவர்த்தி கிடைக்கும். நல்ல ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் மேஷராசிக்காரங்களுக்கு வந்து சேரப்போகுது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. முதல் திருமணம் இப்போ காத்திருக்கிறவங்களுக்கு முதல் திருமணம் கூடும். சார் என் ஃபஸ்ட்டு மேரேஜ் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, டைவர்ஸ் ஆயிடுச்சு, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறவங்களுக்கு 2வது திருமணம் அழகான முறையில் கைகூடி வரப்போகிறது. இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும்னா, உங்கள் வீட்டு வரவேற்பறையிலே குபேரன் பொம்மையை வைக்கணும். உங்கள் வீட்டு வரவேற்பறையிலே குபேரன் பொம்மையை வைத்து, அதுவும் குறிப்பாக வியாழக்கிழமைகளிலே அந்த குபேரன் பொம்மை கண்டிப்பாக உங்கள் வீட்டு வரவேற்பறையில் இருக்கணும். இல்லைன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே ஆட்கள் நுழைகிற போது அந்த குபேரன் பொம்மை தான் அவர்கள் கண்ணில் முதல்ல படணும். அப்படி மேஷராசிக்காரர்கள் வைத்து கொண்டு வந்தால் மிகப்பெரிய வெற்றிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறலாம். இந்த குரு பயிற்சி அற்புதமான பலன்களை எல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு அள்ளி தரப்போகிறது. எனதருமை ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு என்றைக்குமே கலைக்காகவேம்பாங்க. கலைத்துறையிலே மிகப்பெரிய சாதனையை செய்யக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க. பெரிய அளவுக்கு சாதனை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்மத்தில் குரு பகவான் இருந்துட்டு இருக்கார். இப்போ மே மாதம் அந்த 14ஆம் தேதி அந்த பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறார். அற்புதமான பயிற்சி. இருக்கிற ராசிக்காரங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மை நடைபெறப் போகிற நல்லதொரு பயிற்சியாக இந்த பயிற்சி அமைகிறது. உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எப்படிப்பட்டவர்னா, லாபாதிபதி, நல்ல லாபத்தை தரக்கூடியவர். ரிஷபராசிக்காரர்கள் என் சகோதரரால் உயர்ந்தேன், என் மூத்த சகோதரர் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தார், அவரால் உயர்ந்தேன்னு சொன்னால் அவங்க ஜாதகத்தில் குரு நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுங்க, அப்புறம் தாங்க என் வாழ்க்கையில் ப்ரமோஷன் வந்துச்சு, பெரிய பெரிய அளவுக்கு முன்னேறினேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் குரு பகவான் மிகச்சிறப்பாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. உங்கள் வாக்குஸ்தானம் வலுவடைகிறது. இது வரைக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை பேசுறீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் நாவடக்க வேணும்பா, உனக்கு இப்படி ஒரு வார்த்தையை பேசிட்டியே, பொசுக்குன்னு பேசிட்டியே, உன் கூட பிறந்தவங்க உனக்கு அன்பா இல்லையே, உன்னை பெற்றவர்கள் கூட வருத்தப்படுற அளவுக்கு நீ பேசுறியே அப்படிலாம் உங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆஃபீஸில் கூட நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள்னால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். ஆனால் இப்போ நடக்க போகிற குரு பயிற்சி எப்படி பாருங்க, உங்களுக்கு வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்த பிறகு ரொம்ப இனிமையாக பேசுவீங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக பேசுவீங்க. நீங்கள் பேசுகிற பேச்சு பிறரை வாழ்த்தக்கூடியதாக இருக்கும். அப்படி நீங்கள் வாழ்த்தக்கூடிய பேச்சு, உங்கள் இனிமையான பேச்சு, உங்கள் ஆசீர்வாதமான பேச்சு என்னாக போது ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பெயரை பெற்று தரப்போகிறது. அதுதான் முக்கியம். இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர், அவரா நல்லா பேசுவாருங்க அப்படின்னு இருக்கும். அதே போல் பண வரவு, ஒரு காசு பணம் வர வேண்டியிருக்குங்க, நான் கொடுத்த பணம் எனக்கு திரும்ப வராமல் இருக்குங்க, நல்ல ஃப்ரெண்டுன்னு நினச்சி கொடுத்தேன், ஆனால் கொடுத்த பணம் எனக்கு திரும்ப வரல, நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். ஒரு சீட்டு கம்பெனிங்க, எல்லாருக்கும் நல்லா தாங்க கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னால் அந்த கம்பெனியை ரெக்கமெண்ட் பண்ணான், இந்த கம்பெனியில் பணம் போடு உனக்கு நல்லா வரும், எனக்கு நல்ல ஏர்னிங்ஸ் கிடச்சிருக்குன்னு சொன்னால் அதில் பணம் போட்டாங்க, பணம் எனக்கு சரியாகவே ரிட்டர்ன் இல்லைங்க என்றெல்லாம் கவலைப்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பண வரவை கொண்டு வந்து தரப்போகிறது. அதுவும் இழந்த பணத்தை மீண்டும் கொண்டு வந்து தரப்போகிறது. பொதுவாகவே ஒரு பணத்தை நீங்கள் இழந்துட்டீங்க, ஒரு உறவை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா அதற்கு என்ன செய்யணும்? அதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பரிகாரம் இருக்குது. என்ன பரிகாரம்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே ஒரு 7 அகல் விளக்குகள் ஏற்றணும். 7 அகல் விளக்குகள் உங்கள் வீட்டிலேயே ஏற்றிக்கிடலாம். உங்கள் வீட்டுடைய தெற்கு பகுதியில் 7 அகல் விளக்கு வச்சு, மண் அகல் விளக்கு வச்சு, அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றி இப்படி இந்த உறவு என்னை விட்டு பிரிஞ்சு போய் விட்டது, அந்த உறவு எனக்கு வந்து சேரணும் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை காலையில் 7 to 8 தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யணும். இந்த பொருளை நான் இழந்து விட்டேன், அந்த பொருள் எனக்கு மீண்டும் வரணும் அப்படின்னு நீங்கள் வழிபாடு செய்யணும். முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யணும். அப்படி செய்கிற போது நீங்கள் இழந்த பொருளோ, இழந்த சொத்தோ, இழந்த சொந்தமோ
உங்கள் அன்பிற்குரியவர்களோ மீண்டும் கிடைப்பார்கள். ஒரு கோபத்தினால் கூட நீங்க இழந்திருப்பீங்க. நல்ல உறவை, நல்ல சொந்தத்தை, நல்ல நட்பை இப்போ அவர்கள் மீண்டும் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு. ஆகவே இந்த பரிகாரத்தை பண்ணலாம். இப்போ 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்த பிறகு நல்ல பணவரவு வந்து சேரும். இந்த கலியுகத்தில் மனிதர்கள் நல்ல வாழறதுக்கு என்ன வேணும்? நல்ல பண வரவு வேணும். அந்த பண வரவு இப்போ உங்களுக்கு வந்து சேரும். அதில் குரு பகவானுடைய கிருபா கடாட்சம் கிடைக்கிறது. நல்ல பணவரவு வந்து சேரும். அதே மாதிரி உங்களுக்கு பக்கபலமாக உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள். 2ஆம் இடத்துல குரு பகவான். அப்போ உங்கள் பிள்ளைகளுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுடைய ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆகணுமே, மகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமே, அவங்க லைஃப்பில் அடுத்த கட்டது நல்லது நடக்கணுமே, இப்படி நிறைய பிளானிங் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. நிறைய தேவைகள் உங்களுக்கு இருக்குது. அந்த தேவைகள் பூர்த்தியாகும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை கடகடவென உயரும். நான் வளர்கிறேனே மம்மி அப்படின்னு அவங்க வளர போகிறாங்க. பார்த்து சந்தோஷப்பட போகிறீங்க. அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பெரிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் உயர போகிறாங்க. ரொம்ப யோகமான காலகட்டம். இப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கு பாருங்க, உங்களுடைய ரோகஸ்தானத்தை பார்க்கிறார். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கு. பிளட் ப்ரெஷர் தொந்தரவு இருக்கு, யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கு, கண்கள் தொடர்பான பிரச்சனை இருக்கு. இப்படி நிறைய பிரச்சனைகளை நீங்க மீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ. அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுடைய வியாதி ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ வியாதிகளிலிருந்து ஒரு நிவர்த்தி, நீங்கள் பட்ட துன்பங்களிலிருந்து ஒரு நிவர்த்தி, அதுல சந்தேகமே இல்லை. அதே நேரத்தில் வயிறு வளரும், நல்ல தொப்பை போடும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. உடம்புல கொழுப்பு சக்தி சேரும். ஏன்னா குரு பகவான் பார்த்தாலும் அந்த கொழுப்பு சக்தி சேரும். ஆகவே நீங்கள் வந்து உடம்புல வந்து கொழுப்பு உணவுகள் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனில், நீதித்துறையில் பலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சி நல்ல முன்னேறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. இளைஞர்களுக்கு குறிப்பாக சரியா எனக்கு வேலையே கிடைக்கல நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இது அற்புதமான நேரம்ங்க. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. இப்போ அட்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அட்டமஸ்தானத்தை பார்க்கிறாருன்னா ஆபத்துக்கள் விலகுகிறது, அவமானங்கள் விலகுகிறது. ஒரு நல்ல உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. அந்த உயர்ந்த பதவியில் இருக்கிற போது திடீரென்று பதவி இறக்கம் ஏற்படும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அட்டமஸ்தானம் வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒரு தாழ்வு உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு, ஒரு அவமானம் ஏற்பட்டு போச்சுங்க என் வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் உங்கள் அவமானங்களை துடை தெரிவார். ஒரு உயர்ந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போறார். அவமானத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம். அதே போல குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்க போறார். 10ஆம் இடம் பார்ப்பது என்பது நம்முடைய பதவி. அந்த பதவி நல்ல பதவி கிடைக்கும் உங்களுக்கு. உங்கள் தொழில் வளர்ச்சி அடையும். 10ஆம் இடம் உங்களுடைய தொழிலை குறிக்கிறது இல்லையா? நல்ல தொழில் வளர்ச்சியை நீங்க பெற போறீங்க. மிகப்பெரிய அற்புதங்கள். நீங்க ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்களை ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. நல்ல பதவிகள் உங்களை தேடி வரும். அப்புறம் ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலம், நல்ல சம்பளத்தோட வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலம், உங்கள் கௌரவம் பெருகும் காலம். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் லாபத்தில் இருக்கிறார். யாரெல்லாம் வந்து வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்த்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ நல்ல ப்ரமோஷன் கிடைக்க போகுது. அந்த யோகம் உண்டு. அதே மாதிரி திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ கல்யாண செய்தி கைகூடும். நாதஸ்வர ஒலி விரைவில் கேட்க போகுது. அதே மாதிரி குழந்தை பாக்கியமே இல்லைங்க எங்கள் வீட்டில், அது ஒரு தடை இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு குழல் இனிது யாழ் இனிது என்பர்த்தம் மக்கள் மழலை சொல் கேளாதார் வள்ளுவர் சொல்றார். எவ்வளவு வேணா இருக்கலாங்க குடும்பத்தில், ஆனாங்க காசு பணத்தை விடவும் ஒன்று முக்கியம் இருக்கு. பிள்ளைகள் வேணுங்க, கொஞ்சி மகிழ குழந்தைகள் வேணும், மழலை செல்வம் வேணும் அப்படிங்கிறாங்க. அந்த மழலை செல்வத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அனுகூலம் அந்த குரு பகவானுக்கு உண்டு. குடும்பத்திலே ஒரு உறுப்பினர் அதிகமாக போறாரு. நல்ல குழந்தை வாக்கியம் உங்க குடும்பத்தில் உண்டாக போகுது. கெட்டி மேளம் முழங்குற யோகம். கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம். நல்ல வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம். உடம்பு பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடல்நிலை சீராகும் யோகம். ஆபத்துக்கள் வந்தவர்கள் அவமானப்பட்டவர்களுக்கு அவமானத்திலிருந்து விலகும் யோகம். தொழில் மிக சிறக்கும் யோகம். ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும் யோகம். குரு பகவான் என்னவெல்லாம் நன்மைகளை நமக்கு பண்றாரு பாருங்க. எவ்வளவு உயர்ந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நாம என்ன பண்ணணும்? சேலம் ராஜகணபதியை வழிபட வேண்டும்.
ரிஷபராசிக்காரர்கள் சேலம் ராஜகணபதியை வழிபட வேண்டும். அப்படி வழிபடுகிற போது மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அதை போல வெள்ளிக்கிழமை அன்று நான் முதல்ல சொன்ன மாதிரி தீபம் ஏற்றக்கூடிய வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் பாருங்க. அந்த தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு செய்யக்கூடிய விஷயத்தை சொல்லியிருக்கேன், அதையும் கடைபிடிங்க. வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் வீட்டில் நிலை கண்ணாடி இருக்கும் பாருங்க, அந்த நிலை கண்ணாடியிலே சந்தனம் வைத்து குங்குமம் வைத்து அந்த நிலை கண்ணாடியிலே உங்கள் முகத்தை பார்த்து நான் மிக சந்தோஷமாக இருக்கிறேன், என் வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்கிறது என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நிலை கண்ணாடியிலே சந்தனம் வைத்து அதன் மீது குங்கும பொட்டு வைத்து உங்கள் முகத்தை அதிலே பார்த்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, இந்த குரு பெயர்ச்சி எனக்கு சந்தோஷத்தை தருகிறது என்று சொல்லி வந்து கொண்டிருங்கள். மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த ஓராண்டிற்குள்ள நீங்க பெற போறீங்க அப்படிங்கிறதா உண்மை. எனதருமை மிதுனராசி என்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மிதுனராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் உங்கள் விரயஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்குள் நுழைகிறார். விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும்போது மிதுனராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட செலவு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கையில வாங்கினேன், பையில போடலை, காசு போன இடம் தெரியலை, அதுதானே உங்கள் விஷயம். எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தலையங்க, வருமானம் கூடிச்சுங்க, ஆனால் வருமானம் வந்த திருப்தியே எனக்கு இல்லைங்க. நான் உட்காந்து கூட்டி கழிச்சு பார்க்குறேன், எனக்கு நல்லா வருமானம் வரத்தான் செய்திருக்கு, ஆனால் என்னமோ எனக்கு திருப்தி இல்லைங்க. என் குடும்பத்துக்கு பத்தலை, மகனை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், படிப்புக்கு பணம் போகுது, ஆனால் முழுசாக அவனுக்கு நல்லா படிக்க வைக்கிறதுக்கு இன்னும் பணம் தேவைப்படுது, பத்தலை பணம் எனக்கு. மகள் திருமணத்தை நல்ல முறையில் முடிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு பணம் பத்தலை, எனக்கு வருமானம் வந்தும் பணம் பத்தலைன்னு எங்களை புலம்ப விட்டுருச்சே சொல்றீங்க மிதுனராசிக்காரங்க. சிலருக்கு திடீரென்று வேலை இழப்புகள் இந்த காலகட்டத்தில். அப்போ ஏகப்பட்ட சோதனையில் இருந்த உங்களுக்கு உங்களை சாதனை மனிதர்களாக மாற்றுவதற்கு வருகிறார் குரு பகவான். குரு பகவான் பராக் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். அற்புதமான பலன் தரப்போறார் குரு பகவான். இந்த குரு பகவான் வந்து உங்க ராசிக்குள் நுழைந்த பிறகு உங்கள் வாழ்க்கை கௌரவம், புகழ், அந்தஸ்து பெருக போகுது. மிகப்பெரிய ஒரு யோகத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். ஜென்ம குரு சீரை குலைப்பான், அப்படித்தானே சார் எல்லாரும் சொல்றாங்க. நீங்க நங்கநல்லூர் பஞ்சநாதன் உட்காந்துக்கிட்டு ஜென்ம குரு வராரு, நல்லது நடக்கும் சொல்றீங்களே அப்படின்னு சொல்றீங்க. அவர் சீரை குலைப்பாரு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு வேலையில் நீங்க இருக்கீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும், அதை நான் மறுக்கல. அந்த ஒர்க் ப்ரெஷர் டைம் பார்க்காது நீங்க உழைக்க வேண்டியிருக்கும், அது உண்மைதான். ஆனா உழைத்தால் உயர்வு வரும்னா எவ்வளவு வேணா உழைக்க நம்ம தயார் தானே. நான் உழைச்சா காசு கொடுக்குறாங்க, நான் எக்ஸ்ட்ரா டைம் உழைச்சா எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் உழைக்க தயங்குவீங்களா? இப்போ நீங்கள் என்னெல்லாம் உழைக்க போகிறீங்களோ அதற்கு நல்ல பலன் இப்போ கிடைக்கும். ஆகவே நீங்கள் உழைக்க தயாராக இருங்க. ஜென்ம குரு சீரை குலைச்சிட்டு போகிறாரு, நல்ல வேலை பழுவை கொடுத்துட்டு போகிறாரு, ஆனால் நான் நல்லா சம்பாதிப்பேன் அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு இருங்க. இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு, உங்களை விட்டு பிரிந்தவர்கள் யார் யாரோ அவர்கள் எல்லாம் மீண்டும் வந்து உங்களிடம் சேரப்போகிறார்கள். மிகப்பெரிய ஒரு மனிதர் ஒருத்தர் வந்து உங்க கூடவே இருந்துக்கிட்டு உங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டு இருந்தார். ரொம்ப நல்ல நட்புன்னு நினைச்சீங்க, ஆனா கூட இருந்து குழி பறிச்சுக்கிட்டு இருந்தாரு, இல்ல கெடுதல் பண்ணி கொண்டிருந்தார், கெட்ட பழக்கத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார், அப்படி கூட வச்சுக்கோங்களேன். அவரை விட்டு பிரிய முடியாம இருந்தீங்க அப்படின்னா அந்த தீய நட்பை இப்பொழுது நீங்க விலக்கி வச்சிருவீங்க. மிதுனராசிக்கு மிக மிக முக்கியமான கருத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு தீய நட்பை நீங்கள் விலக்கி வச்சிருவீங்க. தீமையை விலக்கி நல்லதை கொண்டு வரக்கூடிய நேரம். அதனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நட்பு இப்பொழுது அமையும், அது சந்தேகம் இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பரஸ்பரம் ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிறத காலகட்டத்தில் கற்றுக்கிடுவீங்க. பெண்ணா அடிமை நினைச்ச காலமெல்லாம் போயிருச்சு இல்லைங்களா, மரியாதை கொடுக்கணும் இல்லையா. ஆணுக்கு பெண் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி வையகம் தழைக்குமான்னு மகாகவி பாரதி அப்பவே பாடினார். மனைவிக்கு மதிப்பு கொடுக்காமல் மனைவி மனசில் ஒரு வேதனையை ஏற்படுத்தி கணவன் மனைவி பிரிந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது மனைவியோட மனசை புரிஞ்சுக்கிடுவாங்க. மிதுனராசிக்காரங்க கணவன் மனைவி மீண்டும் சேர போறாங்க, அந்த யோகம் இப்போ உங்களுக்கு இருக்கு. ஒரு பிசினஸ் பார்ட்னர், அவர் ஏதோ ஒரு சில காரணங்களால் உங்களை விட்டு பிரிஞ்சு போனாரு, இப்போ திரும்ப சொல்லுவார் உங்களோட வந்து நான் சேர்ந்துக்கிறேன், நம்ம சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம், நம்ம நல்லா இருக்கலாம்னு சொல்ல போறாரு. சூப்பராக இருக்க போது உங்கள் வாழ்க்கை, சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவீங்க, வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்.
அதே போல இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் என்ன பண்ணுது? உங்க செல்வ வளத்தை அதிகரிக்கும். விரயத்திலே இருந்த குரு ஜென்மத்திற்கு வந்த பிறகு போன வருஷம் இருந்ததை விட ஒரு பெட்டரா நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. உங்க செல்வ வளம் அதிகரிக்க போகுது. நல்ல பணவரவு வரப்போகுது. உங்க தேவைகள் என்ன நிறைவேறப் போகுது. குறிப்பா 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பஞ்சமஸ்தானம் என்பது உங்கள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்டது. மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஹையர் எஜுகேஷன் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அவங்க வளமாக வாழ்க்கை வாழ்வதை பார்த்து மகிழ்ச்சி அடையணும்னு நினைக்கிறீங்க. கையில பணம் இல்லையே, ஆசை இருக்கே. ஆசை இருக்குங்க தாசில்தார் ஆகிறதுக்கு, அதிர்ஷ்டம் இருக்குங்க மாடு மேய்க்கிறதுக்கு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தானே சொல்றீங்க. இப்ப குரு பகவான் வந்து உங்களை ராசிக்குள்ள அடைக்கலமாயிட்டார் பாருங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும்? உங்க பிள்ளைகள் வாழ்க்கைக்கு என்ன என்ன தேவையோ அத்தனையும் நீங்கள் செய்ய முடியும். அத்தனை விஷயமும் செய்ய முடியும். நல்ல பணவரவு சேரும். நல்ல கல்யாணத்தை முடிச்சு வைப்பீங்க. அவங்க தொழிலுக்கு ஒரு உதவணும். அதுக்கு தகுந்தாற் போல உங்களுக்கு பணவரவு வந்து சேரும். அவங்க எஜுகேஷன் படிக்கிறதுக்கு நீங்க உதவணும். அதுக்குரிய பண வசதி உங்களுக்கு வந்து சேரும். அப்போ வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வரப்போகுது. இப்போ நீங்களே வந்து ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி இப்போ வந்து சேரும். பலரும் வந்து உதவுவார்கள். மிதுனராசிக்கு நல்ல உதவி கிடைக்கும். இந்த மிதுனராசி எப்பவும் பார்த்தீங்கன்னா தானாக இயங்க முடியாது. மிதுனராசிக்காரங்க ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். நான் இந்த காரியத்தை சாதிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் எதையும் செய்ய முடியாது. பிறரை சார்ந்து தான் வாழ முடியும். உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் வேணும். பிறரோடு இணைந்து செய்கிற போது ஒரு காரியத்தில் நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க. உங்களால் முடியும்னு ஒருத்தர் பாராட்டிக்கிட்டே இருக்கணும். மிதுனராசிக்காரங்களுக்கு எல்லா திறமையும் உண்டு. எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஆனால் கூட இருந்து ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு திறமை இருக்குங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நீ மட்டும் இதில் ஈடுபட்டால் பெரிய ஆளாக வந்துடுவேன் அப்படின்னு உங்களை ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தால் பெரிய ஆளாக வந்துடுவீங்க வாழ்க்கையில். அது சந்தேகமே இல்லை. அப்பொழுது உங்களை தட்டி கொடுப்பதற்கு ஒரு ஆள் வேண்டி இருக்கு, திட்டுவதற்கு இல்லை ஆள். அப்போ நீங்கள் பெரிய ஆளாக வரப்போகிற காலகட்டம் இது. அதுவும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு பொன்னான நேரம். எனக்கு சரியான ஹையர் எஜுகேஷன் அமையலை, நான் நினைச்சபடி எனக்கு அமையலை நினைக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் இப்போ நல்லா கூடி வரும். படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு பெட்டி கடை நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக வைக்க போறீங்க. பெரிய வளர்ச்சி இருக்கும். எந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாருன்னா 5வது ஸ்தானத்துக்கு புத்திரஸ்தானம்னு பேர். ரொம்ப நாளாக புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு இப்போ சந்தான பிராப்தி கிடைக்க போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நாங்கள் பாருங்க அப்படி நல்ல காலம் பிறக்குதுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையுது இல்லை, மகிழ்ச்சியான விஷயம் இல்லை. எவ்வளோ டாக்டரை போய் பார்த்தீங்க. நீங்கள் ஒரு குழந்தையை தத்தெடுக்கணும்னு நினச்சிங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. போய் செயற்கை முறை கருத்தரித்தலுக்கு எவ்வளவோ முயற்சி செய்தீங்க, சக்ஸஸ் ஆகலை. இப்படி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற போது இப்போ குழந்தை பாக்கியம் உண்டாகுதுன்னா அது எவ்வளோ பெரிய யோகம். அப்படி ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியாக நல்ல குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆஃபீஸில் ஒரு முக்கியமான பதவி எதிர்பார்த்தீங்க, அந்த பதவி இப்போ கிடைக்குங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு ப்ரமோஷனோட கிடைக்கும். நல்ல பதவி கிடைக்கும், நல்ல அந்தஸ்து கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. இப்போ இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடத்து குரு பகவான் சம்பந்தப்பட்ட உடனேயே கல்யாணம் கூடி வந்துடும். மிதுன ராசிக்காரங்க யாரெல்லாம் திருமண பருவத்தில் இருக்கிறீர்களோ, திருமணத்துக்கு வரன் தேடுறீங்களோ, உங்களுக்கு நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும். உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை உயர்வு. அவங்களுக்கு கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறீங்கன்னா கல்யாணம் கூடி வந்துடும். உங்கள் வீட்டில் கல்யாண பேச்சுவார்த்தைகள் இந்த ஆண்டு நடக்க போகுது. கல்யாணம் கூடி வரப்போகுது. ரொம்ப மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. நிறைய மிதுனராசிக்காரங்க ஃபாரின் போயிட்டு வருவீங்க. இப்போ இந்த நேரம் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். ஒரு மனுஷனை பார்த்த உடனே என்ன கேட்குறோம்? அவனுக்கு என்னங்க, அவன் பாக்கியசாலிங்க. சௌபாக்கியவதியும் தான் எழுதுகிறோம் பெண்களை பற்றி எழுதுகிற போது. அந்த சௌபாக்கிய யோகம் இப்போ உண்டாகுதுங்க. மிதுனராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலே ஒரு சௌபாக்கியம் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. சீரும் சிறப்புமாக நீங்கள் வாழ போறீங்க. ஃபாரின் போகிற யோகம் வரப்போகுது. ரிசர்ச் எஜுகேஷனில் இருக்கிறவங்க ப்ராஜெக்டை முடிக்க முடியாதவங்க இப்போ எல்லாம் முடிச்சிருவீங்க. வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு வேலையில் திண்டாடக்கூடியவங்க, அது சிங்கப்பூரில் இருக்கக்கூடியவங்க, மலேசியாவில் இருக்கக்கூடியவங்க, கனடாவில் இருக்கக்கூடியவங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு உள்ள சிக்கல்கள் தீர்வதற்கு நீங்கள் நல்ல வழிமுறையை நீங்கள் பார்க்க போறீங்க. பொதுவாகவே நம்ம 2023ஆம் ஆண்டுலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் அந்த நாட்டில் சொத்து சுகங்கள் வாங்காதீங்க, இந்திய திருநாட்டில் வாழுங்கள் அப்படிங்கிறோம். என்ன காரணம் சொன்னீங்கன்னா, இந்த சனி பகவான் வந்து மீனராசிக்குள்ளே நுழைஞ்ச உடனே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு எக்ஸிட் கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஒரு 30 இயர்ஸுக்கு முன்னால் சனி பகவான் என்ட்ரி கேட்டை உருவாக்கி கொடுத்தார்.
அதனால எல்லாருமே வெளிநாட்டில் போய் வேலைக்கு போனாங்க. 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அது ஆரம்பிச்சிச்சு. இந்த 30 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு பாருங்க. இப்ப சனி பகவான் எக்ஸிட் கேட்டை ஓபன் பண்ணி விட்டார். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அங்கு வேலையை விட்டு இந்திய திருநாட்டில் வந்து வேலை பார்க்கக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. அதை புரிஞ்சுக்கிடுங்க. அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை இந்திய திருநாடு சந்திக்க போகிறது. வெளிநாடுகளில் பணியாற்றக்கூடியவர்கள் இந்தியாவிற்கு வந்து பணியாற்றக்கூடிய காலம் உருவாகி கொண்டிருக்கு. இந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். ஆனால் புத்திசாலித்தனம் இந்திய திருநாட்டின் மீது ஒரு கண் வைத்துக் கொள்வது, இங்கே சொத்து வாங்குவது என்பதுதான் உங்களுக்கு யோகம். ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு எம்ஃபில் பண்ணுறீங்க, ஒரு டாக்டரேட் பண்ணுறீங்க, உங்களுடைய டீச்சருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கலன்னு இப்போ நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நல்லபடியாக நீங்கள் படிப்பு முடிச்சிருவீங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் பலருக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் கிடைக்கும். நல்ல பணம் சம்பாதிப்பீர்கள். உங்கள் துறை சார்ந்து பெரிய வெற்றிகளை பெறுவீங்க. அதுவும் குரு சண்டாள யோகம் இப்பொழுது உருவாகிறது. ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதி கும்பமனைக்குள் நுழைய போகிறார். ராகு பகவான் கும்பமனைக்குள் வரக்கூடிய நேரம் உங்கள் ராசியிலே குரு பகவான் வருகிறார். 14ஆம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு. 18ஆம் தேதி ராகு பகவான் கும்பமனைக்குள் வருகிறார். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் தொடர்பு வருகிறார்கள். ஆகவே இந்த காலகட்டத்திலே குரு சண்டாள யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. இந்த குரு சண்டாள யோகம் வாழ்க்கையை உயர்த்தும். ஆனால் தீய சகவாசத்தை உருவாக்கும், தீய நண்பர்களை உருவாக்கும். வாழ்க்கையில் அதனால் கீழே பார்க்கும். அப்படி மே 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரை, வரக்கூடிய நவம்பர் மாதம் வரை இந்த மிதுன ராசிக்காரர்கள் தீய நண்பர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் வேலையிலே மிக கடுமையாக நீங்கள் உழைக்கணும். அப்படி மிக கடுமையாக உழைத்தால் அடுத்து வரக்கூடிய பல ஆண்டுகள் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். நீங்கள் மிதுன ராசிக்காரங்க எந்த துறையில் வேணா இருங்க, நான் சொல்றக்கூடிய இந்த டேட்டை பார்த்துக்கிடுங்க. மே 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரை ஓயாது உழைங்க. 24 ஹவர்ஸும் உழைங்க. உங்க உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க மிகப்பெரிய மனிதர்களாக பிற்காலத்தில் வரப்போறீங்க. உங்க துறையில நம்பர் 1 டாப்ல நீங்க வரப்போறீங்க. அந்த யோகம் இருக்கு. ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான காலம் இந்த குரு பயிற்சி காலம். எல்லா வகையிலும் நீங்க முன்னேற போறீங்க. ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன செய்யணும்னா, படிக்கிற குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு அதுதான் முக்கியம். ஏழை குழந்தைகளுக்கு படிப்பதற்குரிய பொருட்கள் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு லேப்டாப் வாங்கி கொடுங்க, நல்ல வசதி இருந்துச்சுன்னா. இல்லைன்னா எழுதக்கூடிய நோட்டு வாங்கி கொடுங்க, பேனா வாங்கி கொடுங்க, படிப்பதற்கு உதவி செய்யுங்கள். இது எல்லாமே தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் இல்லைங்களா? அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். பரிகாரத்தை செய்யுங்கள், பலன் காணுங்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனதருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் இந்த பயிற்சி அடைகிறாரே, இந்த குரு பகவான் லாபத்திலிருந்து 12வது ஸ்தானத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார். இந்த குரு பயிற்சி என்னவெல்லாம் நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்க வருகிறது என்று சொல்ல வருகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். கடகராசிக்காரங்களுக்குன்னு ஒரு தனி இயல்பு உண்டு. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னு வள்ளுவர் சொன்னார். அது கடகராசிக்காரங்களுக்கு தான் பொருந்தும். ரொம்ப அன்பானவர்கள், பிறர் மீது பாசத்தை அள்ளி வழங்கக்கூடியவர்கள். அன்புதான் அவர்களுடைய சிந்தனையே. கடகராசி பெண் ஒருவர் மனைவியாக வைத்தால் கணவன் கொடுத்து வைத்தவன் அர்த்தம். ரொம்ப ஒரு அன்பா இருப்பாங்க, ரொம்ப பொசசிவா இருப்பாங்க. அதை மட்டும் கணவன் அனுசரித்து போக வேண்டியிருக்கும். அந்த கடகராசிக்காரங்களுக்கு கடக ராசியில தான் எப்பொழுதும் குரு பகவான் உச்சம் அடைவார், உங்களுக்கு தெரியும். அப்போ கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் நன்மையை தரக்கூடிய கிரகம். அந்த குரு பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி. ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லும் போது எப்பவுமே நம்ம என்ன பண்றோம், வந்த உடனே அவங்க பாக்கியஸ்தானத்து கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நான் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இதுல பாக்கியாதிபதி எப்படி இருப்பான் அப்படின்னு முதல்ல கவனிச்சுக்கிடுவோம். நம்ம கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் நல்லா இருந்துட்டாருன்னா வாழ்க்கை சூப்பர், நல்ல வாழ்க்கை வாழ்வீங்கன்னு வந்த உடனே வாழ்த்திட்டு தான் என்னுடைய ப்ரெடிக்ஷனையும் நான் தொடங்குறது பழக்கம். அந்த கடகராசிக்காரங்களுக்கு 9க்குரிய குரு பகவான் 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் இந்த பயிற்சியில.
அப்ப இந்த குரு பகவான் பாக்கியாதிபதி என்பதனாலேயே உங்களுக்கு பல நன்மைகளை வாரி வழங்குவார். உங்களை பிடிச்சிருந்த அஷ்டமத்து சனி விலகிருச்சு. விடுதலை விடுதலை என்று நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் கடகராசிக்காரங்களுக்கு. உங்களை பிடிச்சிருந்த அஷ்டமத்து சனி விலகிட்டதுனாலேயே வாழ்க்கையில் இது நாள் வரை இருந்த அத்தனை பிரச்சனைகள் விலக போகுது. எங்கெல்லாம் கணவன் மனைவி பிரச்சனை கடகராசிக்காரர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தீர்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் அதிலிருந்து விடுதலை. கணவன் மனைவி உறவு மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட ஆரம்பிச்சு. வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அந்த வேலையில் ஒரு சிரமப்பட்டீங்க, வேலை விட்டு போயிருச்சுங்க. கடகராசிக்காரர்களுக்கு பல பேர் வேலை இழந்து தவிச்சிட்டீங்க. கடந்த 2.5 ஆண்டுகளில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்கல்ல, அது எனக்கு தெரியுமே. நாள்தோறும் தானே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த சனி பகவான் உங்கள் பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டாரு. நல்ல வேலை வாய்ப்பை அவர் கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட காலகட்டம். அப்போ அதுவும் உங்களுக்கு மிதுனத்தில் போய் அந்த குரு உட்கார்றாருன்னா வேலையில் மாற்றம் அப்படின்னு காட்டுது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையில் ஒரு மாற்றம், நல்ல வேலை இப்போ உங்களுக்கு அமைய போகுது. நல்ல சம்பளத்தோடு வரப்போகுதுங்க. சந்தோஷப்படலாம். எதிர்பார்க்குற சம்பளம், நல்ல சம்பளம் உங்களுக்கு வருது இல்லை. அதுவும் 12ஆம் இடத்துல குரு பகவான் அமர்கிற போது ஃபாரின் யோகத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாரு. 9க்குரியவன் 12 நல்ல வெளிநாட்டு யோகம். நிறைய பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாதுங்க நான் ஒரு 2 வருஷம் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு வந்துட்டேன்னா எங்கள் கடனெல்லாம் அடைச்சிடுவேன், என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிடுவேன், எங்கள் அப்பா அம்மாவை நல்லா வச்சுக்கிடுவேன். எவ்வளவு இளைஞர்கள் சொல்லிட்டு போறீங்க. உங்களுக்கு அற்புதமான நேரங்க. இப்போ 12க்கு குரு பகவான் வருகிறாருன்னா வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு கூடி வருதுங்க. நல்ல காலம் பிறக்குதுங்க. நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம். ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமா இருக்கணுங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. காசு பணம் செலவழிக்கும் போது எச்சரிக்கையா இருக்கணும். 12ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தாருன்னா விரைய குரு பாருங்க, நிறைய செலவு வைப்பாருங்க. அந்த செலவு எப்படிப்பட்ட செலவுன்னா சுப விரயம். நீங்க நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கணும். இப்போ கட்டின மனைவி வந்து உங்கள்கிட்ட ஒரு நகை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா நகை வாங்கி கொடுக்காம பணம் இல்லைன்னு நீங்கள் பத்திரப்படுத்தி பெட்டிக்குள்ளே மறைச்சு வைக்கிறீங்க வச்சுக்கிடுங்க, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துடும். அப்போ பணம் நல்ல வழியில் செலவாகணும் பாருங்க. பிள்ளைகளுடைய படிப்புக்கு செலவழிங்க, மனைவியுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க, குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கடகராசிக்காரங்க மறந்தும் கூட இந்த தவறை பண்ணிடாதீங்க. பணத்தை பெட்டியில் வைத்து பூட்டுக்கிறேன்னு சொல்லி குடும்பத்தாருடைய நலனை மறந்துடாதீங்க. தாய்க்கு பின் தாரம் இல்லையா? கட்டிய மனைவியுடைய மனசை யார் ஒருத்தர் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டுறாங்களோ குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கடகராசிக்காரங்க அப்படி குடும்பத்திற்காக செலவழியுங்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க செலவழிக்கலைன்னா பணம் வேற வழியில செலவாயிரும். எச்சரிக்கை. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் என்ன பண்றாரு, நல்ல வீடு மனை வாசலை கொடுக்க போறாரு. அழகான வீடு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அப்படின்னாரு பாரதியார். வாழறதுக்கு எனக்கு ஒரு மனைவி வேணும் இல்லை, எனக்கும் ஒரு வீடு வேணும் இல்லைங்க. அதுதானே கேட்குறீங்க. உங்களுக்கு நல்ல வீடு மனை அமையக்கூடிய யோகம் இப்போ வருது. இந்த குரு பயிற்சிக்கு பின்னால யாரெல்லாம் வீடு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கீங்களோ நல்ல வீடு, சூப்பர் வீடு உங்களுக்கு அமைய போகுது. அது ஒரு முன்னேற்றம். அம்மாவுடைய உடல் நலத்தில் சிலருக்கு பாதிப்பு இருந்துகிட்டு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் உங்க அம்மாவுடைய உடல் நலத்தில் இப்போ சீரும் சிறப்புமா அவங்க மாறிடுவாங்க. இன்னொரு புறம் பாருங்க, 10th +1 +2 படிக்கக்கூடிய பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நல்லா எனக்கு படிப்பு வரலையே, நான் என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்போ நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பள்ளி இறுதி தேர்விலே 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க நல்ல மதிப்பெண் பெற போறாங்க. ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. பாடங்கள் நல்ல புரியும். அது ஒரு யோகம். நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள், நுரையீரல் சம்பந்தமா பிரச்சனை இருக்கு, இதயம் சம்பந்தமா பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு நல்ல பல்மனாலஜிஸ்ட் அவங்களுடைய ஆலோசனை இப்போ கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஹார்ட் டாக்டருடைய ஆலோசனை கிடைக்கும். உங்களுக்கு உடல்நலம் சீராயிருங்க, நல்லா இருப்பீங்க. கடகராசி இளைஞர்கள் வேலை வாய்ப்பு எனக்கு எப்போங்கன்னு கேட்குறீங்க. முக்கியமான கேள்வி உங்களுக்கு அதுதானே. எல்லாம் இருக்கட்டுங்க, வீடு வாசலெல்லாம் வாங்குறது இருக்கட்டுங்க, எனக்கு வேலை கிடைக்கணுங்க, அது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, அப்படித்தானே கேட்குறீங்க. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை யாருன்னாரு பாருங்க கவிஞர். அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. மிகச்சிறந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. நல்ல முன்னேற போறீங்க நீங்க. அந்த யோகம் உங்களுக்கு இருக்கு. இது சரி, சின்னவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி சிறந்து வளர்க்க போறாங்க. வயதானவர்கள் உடம்பு போட்டு படுத்துது இல்லை, அதுக்கு நிவாரணம் வேணும்ல. கடகராசிக்காரங்க அஷ்டமத்து சனியில ரொம்ப மாட்டிக்கிட்டீங்க. உடம்பு பிரச்சனை ரொம்ப பெருசா போயிருச்சு, மனசுக்கு நிம்மதி இல்லை. இப்போ என்ன ஆகுறாரு, அந்த குரு பகவான் உங்க 6வது ஸ்தானத்தை பார்க்கும்போது
நோய் நொடிகள் குறைந்து போகும், வியாதியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். ஏன் அப்படி? 9க்குரிய குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. நம்ம ஜாதகத்தில் இந்த 9, 6 தொடர்பு வந்துட்டாலும் வியாதி குணமாக்கி விட்டுருமில்ல. 9ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிறாருன்னு சொல்லும் போதே உங்கள் வியாதிகள் குணமாகக்கூடிய அற்புதமான நேரம். அதே மாதிரி சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இப்போ 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். சிலருக்கு அடுத்த மாநிலங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். பக்கத்து மாநிலத்தில் போய் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க, கிடைச்சிடும். இங்கே உட்காந்துக்கிட்டே வேலை கிடைக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அடுத்த ஸ்டேட்டுக்கு ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் போடுவீங்க, வேலை கிடைச்சிடும், சூப்பராகிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் என்னவெல்லாம் இருந்ததோ அத்துணையும் விலகும் ஒரு அற்புதமான நேரம். ஸோ கடகராசிக்காரங்க நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மட்டும் எச்சரிக்கையாக இருங்க. நான் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேங்க, நான் வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறேங்கிறவங்க எச்சரிக்கையாக இருங்க. ஃப்ளக்சுவேஷன் நிறைய இருக்கும். அடுத்த ஆண்டு ஷேர் மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேஷன் நிறைய இருக்கும், எச்சரிக்கையாக இருங்க. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், தங்கம் விலை ஏறும், திடீரென இறங்கும், மாறி மாறி ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக நீங்கள் இருங்கள். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருந்துக்கிட்டீங்கனாலே நல்லா இருப்பீங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு எல்லா நலன்களும் பெருகும் நல்ல காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையப்போகுது. இதில் எங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணுங்க, நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள், நீங்கள் செய்ய வேண்டியது அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறக்கூடிய நோயாளிகள், அந்த நோயாளிகளுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் அந்த உதவியை நீங்கள் செய்யணும். மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு உதவி வேணுமா, அவங்க சாப்பிட்ற உணவுப் பொருளுக்கு உதவி வேணுமா, இல்லை நல்ல கண்ணாடி போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க, அது வாங்குவதற்கு உதவி வேண்டுமா, எப்படி உதவி வேண்டுமோ அவர்களுக்கு தேவையான உதவியை செய்யணும். நீங்களாக போய் ஒன்று கொடுத்துக்கிட்டு இது வாங்குன்னு சொல்லக்கூடாது. அவங்களுடைய தேவை அறிந்து நீங்கள் உதவி செய்தால் கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் தேடி வரும். எனதருமை சிம்மராசி என்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி நல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். சிம்மராசிக்காரங்களுக்குங்க குரு பகவான் மிகுந்த நன்மையை செய்வார். 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி. யாரெல்லாம் குழந்தை வாக்கியம் இல்லைன்னு சொல்றாங்களோ அந்த சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரும். ஒரு தடைப்பட்டு குழந்தை பிறந்திருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்த பிறகு வளர்ச்சி வரும். சில சிம்மராசிக்காரங்களுக்கு பதவி கிடைப்பதில் பிரச்சனை இருக்கும், பதவி கிடைத்த பிறகு அவமானப்பட்டு வாழ்க்கையில் வெளியே வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் அதற்கு பிறகு வாழ்க்கையில் பண வசதி கூடியிருக்கும். இதெல்லாம் ஜோதிட ரகசியங்கள். இப்பொழுது அந்த குரு பகவான், பஞ்சமாதிபதி குரு பகவான் லாபத்திற்கு வருகிறார். மிகச்சிறந்த லாபம். பஞ்சமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். தொழில் புரட்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். தொழிலில் நல்ல வளர்ச்சி. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம், அதுதான் மிக முக்கியம். ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, குழந்தை பாக்கியம் இல்லையே, பிறருக்கு எப்படி பதில் சொல்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப லாபத்துக்கு குரு பகவான் வருகிறார். நல்ல குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வந்து சேருது. பொருளாதார ரீதியா நம்ம என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அதிலிருந்து ஒரு நிவாரணம். ஏன்னா குரு பகவான் லாபத்தில் உட்கார்ந்த பிறகு நல்ல காசு பணம் லாபத்தை கொடுப்பார். நிறைந்த லாபம் காசு பணத்தில். தொட்ட காரியங்கள் துலங்கும், குரு பகவானால் துலங்கும். இது ஏன் முக்கியமா நம்ம பார்க்கணும்னா, சனி பகவான் அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காருங்க. 8ல சனி, அஷ்டமத்து சனி ஆட்டி பிடிக்குங்க. நல்ல வேலையை காலி பண்ணி விட்டுரும். அட்டமத்து சனி முடியும் போது அடடா மாட்டிக்கிட்டேனேங்க, வாழ்க்கையை இழந்துட்டேனேங்கன்னு புலம்பினவங்க தாங்க பூமியில் அதிகம். நெருங்கின உறவுகள் இழப்போம், வேலை இழப்போம், அதெல்லாம் உண்டு அஷ்டமத்து சனி பீரியடில். அந்த நேரத்தில் நமக்கு ஆறுதலாக வந்திருக்காரு பாருங்க குரு பகவான். அவர் நம்முடைய லாபஸ்தானத்தில் அமர்ந்து இந்த காலகட்டத்தை மிகுந்த லாபமாக நம்ம காக்க போகிறார். ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும். வேலை இழக்கிறவங்களுக்கு குரு பகவான் நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பாரு. சீனியர் சிட்டிசன்ஸ், என் பிள்ளைகள் என்னை ஆதரிக்கவே இல்லை, என்னை கொண்டு போய் ஹோமில் சேர்த்துட்டாங்க, ஒரு அன்பை காட்டல, வெளிநாட்டில் உட்காந்துருக்காங்க, காசு வேணுமான்னு கேட்குறாங்க, அன்பு வேணுமான்னு மேலே ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை, பெத்த தாயிட்ட ஒரு வார்த்தை, அம்மா நீ நல்லா இருக்கியாமான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா பரவாயில்ல, கேட்க மாட்டேங்கிறாங்க என்று பல தாய்மார்கள் கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆறுதலான குரு பயிற்சி. லாபத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்கள் பிள்ளைகள் உங்கள் மீது அன்பு காட்டுவார்கள், உங்களை அரவணைத்துக் கொள்வார்கள். அது ஒரு நல்ல விஷயம். ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது நல்ல விஷயம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது நல்ல விஷயம்.
ஃபெர்டிலிட்டி சென்டர் நடத்துகிறவங்களுக்கு வருமானம் பெருகும். மகப்பேறு மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையிலே பலர் வேலை மாறுவார்கள். வேலை இழப்பு ஏற்படும். அந்த சிக்கல் இருக்கு. அதனால் புதிய வேலை தேடிக்கிட்டே இருங்க. அதுவும் குறிப்பாக சாஃப்ட்வேர் படித்தவங்க அந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் பலருக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம். நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுக்கணும். அது மிக முக்கியம் சிம்மராசிக்காரங்களுக்கு. அது போக இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையிலே சனி பகவான் பிரச்சனை கொடுத்தாலும் குரு பகவான் உங்களை காப்பாற்றப் போகிறார் என்பதனால் இது ஒரு நல்ல காலகட்டமாக அமைய போகுது. ஃபினான்ஷியலாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி இருக்கும். புதுசாக கார் வாங்கிடுவீங்க. இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நல்ல கார் வாங்கிடுவீங்க. அதை போல் உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். இன்னும் உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். திருமணத்துக்கு சரியான வரன் அமையாத சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். பிஸ்னஸ் பார்ட்னர் இப்போ கிடைப்பாரு. இதெல்லாம் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடியது. ஆக சிம்மராசிக்காரர்கள் எல்லா நலமும் பெருக என்ன செய்ய வேண்டும்னா அன்னை ஆதிபராசக்தியை வழிபடணும். எங்கே உள்ள ஆதிபராசக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுகுமலைக்கு அருகிலே 1 கிலோமீட்டரில் பழங்கோட்டை என்ற ஊர் இருக்கிறது. அந்த பழங்கோட்டை ஊரில் ஆதிபராசக்தி இருக்கிறாள். அவளை சென்று வழிபாடு செய்வதும் எலுமிச்சம்பழம் மாலை அவளுக்கு சாற்றுவதும் உங்களுக்கு எல்லையில்லாத வெற்றிகளை உருவாக்கி கொடுக்கும். வாழ்க வளமுடன். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு 2025ஆம் ஆண்டு நடக்கப் போகிற குரு பயிற்சி பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது. குரு பகவான் எப்படிப்பட்டவர்? நமக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி, 7ஆம் இடத்துக்கு அதிபதி. இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்து உட்கார்றார். 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் இருந்தவொடனே பதவியை கெடுப்பாரும்பாங்க பல பேர். அப்படித்தானே சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட. இப்போ இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்த உடனே பதவி மாறும், அது சந்தேகம் இல்லை. ஆனால் நல்ல வேலை கிடைக்கும். வேலை இழந்து தவிப்பீங்கன்னு இருக்கக்கூடாது. வேற நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. நல்ல வேலையை கொடுப்பாரு. சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பை கொண்டு வந்து கொடுத்துருவார். ஆனால் 7ல் சனி போகுது அப்படிங்கும்போது பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் வரும். இந்த ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ல் சனி போகிற போது இந்த பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் வருதுங்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துடணும். இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு? நமக்கு நல்ல தன லாபத்தை தருவார். குடும்ப வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்ல காலம் வரப்போகிறது. பண விஷயத்தில் நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வரப்போகிறது. நம்முடைய பேச்சில் ஒரு நல்ல சாமர்த்தியம் வரப்போகுது. நல்ல ஒரு ஆசீர்வாதமான பேச்சு வரப்போகுது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லையா? இப்போ குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். உங்களுக்கு திருமணம் ஆகலையா? திருமணம் கூடி வந்துடும். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலையா? திருமண செய்தி கூடி வந்துடும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாருல்லே, அதனால உங்களுக்கு அந்த யோகம் வந்துடும். இது வரைக்கும் வீடு கட்டாதவர்களுக்கு நல்ல வீடு அமைஞ்சிடும். அதை போல பள்ளி இறுதி படிக்கக்கூடிய மாணவர்கள், அது 10th +2 படிக்கிற மாணவர்களுக்கு எஜுகேஷனில் நல்ல அபிவிருத்தி இப்பொழுது ஏற்படும். உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உடல் நலம் சீராகும். ஆனால் எதில் கவனமாக இருக்கணும்? கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னா சில சிக்கல்களை சந்திப்பீர்கள். அது மறுக்கக்கூடாது. ஏன்னா நங்கநல்லூர் பஞ்சநாதன் நல்லா இருக்குன்னு சொன்னாரே, இதை சொல்லலையே நீங்கள் கட்டக்கூடாது. கணவன் மனைவி உறவில் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த குரு பயிற்சி அட்டகாசமான வளர்ச்சியை கன்னிராசிக்காரர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது. நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாகநாத சுவாமி. எங்க நாகநாத சுவாமி இருந்தாலும் சென்று வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை அற்புதமான வளர்ச்சியை பெறும். எனதருமை துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கப் போகுதே. உங்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய குரு பயிற்சி. இருக்கிற ராசியிலேயே பொற்காலம் யாருக்கு பிறக்குதுன்னா அது துலா ராசிக்காரங்களுக்கு தாங்க. இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கு வருகிறார். மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. 6ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல குரு பகவான். மிகப்பெரிய பெயரும் புகழும் உங்களுக்கு வந்து சேரும். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு பழமொழி. சொந்த ஊரில் பிழைக்க முடியலைங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கலைங்க. இவங்க எதாச்சியாக போய் வெளியூருக்கு போயிருப்பாங்க. வெளியூரில் போய் அவங்க ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கும், நல்ல தொடர்புகள் கிடைச்சிருக்கும், வாழ்க்கையில் பெரிய ஆளாக ஆயிடுவாங்க. 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய பலருக்கும் தான் பிறந்த ஊரை விட்டுக்கிட்டு வெளியூர் போகும்போது பெரிய வளர்ச்சி வந்துடுதுங்க. அப்படி இப்போ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து துளாராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார்.
நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வரப்போகுது, நல்ல புகழ் கிடைக்க போகுது, புதிய வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. பிஸ்னஸ் சூப்பராக நடக்கும். இப்போ நல்ல வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. திருமண ஏற்பாட்டாளர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இப்போ பெருகும். கம்பெனியை நிர்வகிக்கக்கூடியவர்கள் நல்ல பெயரும் புகழும் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். நல்ல நிர்வாகி என்ற பெயர் கிடைக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருங்க. துளாராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும். இதனால் வரை என்ன தடை இருந்தாலும் மங்கள நான் கழுத்தில் ஏறக்கூடிய நேரம் துளாராசி பெண்களுக்கு சந்தேகமே இல்லை. அப்படி துளாராசிக்காரங்களுக்கு நல்ல கல்யாணம் கூடி வருது. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போறாருங்க. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும்ல, ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. உங்கள் வாழ்க்கையுடைய அடுத்த கட்டம் ஹையர் எஜுகேஷன். அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு உயர்ந்த நிலையை அந்த ஹையர் எஜுகேஷனில் நீங்கள் பெற போறீங்க. அந்த யோகம் உங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் விட குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையினால் நம்ம ராசியை பார்க்கிறார் பாருங்க. ஒரு கௌரவம், புகழ், அந்தஸ்து இது கூடிரும். வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும். நல்ல வாகனங்கள் வாங்குற யோகம், செல்வ செழிப்பு, குடும்பத்தில் சந்தோஷம், வேலை வாய்ப்பு, இழந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ்ல பெரிய வெற்றி, அப்படி எல்லா துறைகளிலும் சாதிக்க போகிறவர்களாக துளாராசிக்காரங்க அமைகிறீங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கிடணும், அதில் சந்தேகம் இல்லை. துளாராசிக்காரர்களுக்கு தங்களுடைய உடல் நலத்தில் ஒரு அக்கறை வேண்டும். 3-6 குரு பகவான் 9ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே இதுநாள் வரை தாம்பத்திய வாழ்க்கையிலே பிரச்சனை இருந்த துளாராசிக்காரர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை பிரச்சனை தீரும். ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் டைம் ஜாப் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த துறையில் முன்னேறுவீங்க. கைராசிக்காரர்கள் அப்படின்னு பேர் எடுப்பீங்க. மிகச்சிறந்த புகழும் பெயரும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்க. வேலை இழந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. நான் பலர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு எதிராக இருந்த கோர்ட் கேஸ் பிரச்சனைகளில் நீங்கள் வெற்றி பெற போறீங்க. ஏன்னா துளாராசியில் தாங்க மிகச்சிறந்த மேதைகள், நிறைய நீதிபதிகள், பேராசிரியர் பெருமக்கள், மருத்துவர்கள் இவர்களெல்லாம் பிறக்கக்கூடிய ராசி இந்த துளாராசி. மிகப்பெரிய உயர்வுகளை இவர்கள் எல்லாம் பெறப்போகிறார்கள். ஒரு ராஜ யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காத்திருக்குங்க. வாழ்த்துக்கள்ங்க. இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பரங்குன்றம் முருகன். திருப்பரங்குன்றம் முருகனை வழிபடுங்கள். துளாராசிக்காரங்களுக்கு எல்லா வளர்ச்சியும் வரும். அதை போல அருகில் இருக்கக்கூடிய கோயிலிலே ஒரு மரம் நட்டு அந்த மரத்திற்கு நீர் ஊற்றி வாருங்கள். உங்கள் வாழ்க்கை வாழ்வாங்கு வாழும். நல்லா இருப்பீங்க நீங்க. வாழ்த்துக்கள். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்குங்க இந்த குரு பகவான் தனஸ்தானத்துக்கு அதிபதி, பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதி, அட்டமஸ்தானத்தில் போய் உட்கார்றார். குரு பகவான் பார்க்க கோடி நன்மை, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அவர் உட்கார்ற இடமும் நல்ல இடமா இருக்கணும் பாருங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நடக்க போகிற அந்த குரு பயிற்சி என்னவெல்லாம் பலன்களை தரப்போகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார். நல்ல தன லாபத்தை கொண்டு வந்து கொடுப்பார். நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயமும் இருக்கு, அதையும் நான் சொல்ல போறேன். தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு, நல்ல காசு பணம் வரும் இல்லைங்க. விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப நேர்மையானவங்க. ஒரு பிரின்சிபல் இருக்குங்க வாழ்க்கையில். இப்படி தாங்க வாழணும்னு நினைக்கிறீங்க. யாருக்காகவும் கொள்கையை நீங்க மாற்றிக்கிறது இல்லை. யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நான் என் மனசாட்சிக்கு உண்மையா இருக்கேன் அப்படின்னு நீங்க உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. இப்போ வருமானம் கூடிரும். அதே மாதிரி உங்க வீட்டில் திருமண தடை இருந்துச்சுன்னா நம்ம திருமண தடை நீங்கிரும். உங்க வீட்டுக்காரங்க பல பேருக்கு இப்போ கல்யாணம் கூடிக்கிட்டு வரும். குடும்ப வருமானம் பெருகும். வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வருமானம் கூடும் இல்லை, வீட்டு வருமானம் அதெல்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. சென்ற ஆண்டு நம்ம பலன் சொல்கிற போதே பலருக்கு சொல்லியிருந்தோம். இந்த அர்த்தாஷ்டம சனி வரும்போது ஒரு பலன் கொடுத்துருந்தோம். இதயங்கள் ஜாக்கிரதைன்னு கொடுத்தோம். பலருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருங்கன்னு சொல்லியிருந்தோம். பலரும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, சார் ஹார்ட் ப்ராப்ளம்னு. 20 வயசு பையன்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் பல பேர் விருச்சிக ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அதில் ஒரு நிவாரணம் இருக்கு, அதில் சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் ராகு 4ஆம் இடத்துல உட்கார்றாரு. அப்போ சிலருக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அலர்ஜி கம்ப்ளைண்ட் வரும். பல்மனாலஜிஸ்ட்டை பார்த்துடணும். நீங்கள் அவங்களுக்கு அப்படி மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிறதும் அவசியம்.
ஆனால் சனி பகவானை பாருங்க 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். அது உங்களுக்கு ஒரு நல்லது. இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்த்து போறாரே, அது கொஞ்சம் பாதிக்கும்ல. 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது நன்மைங்க. 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது பள்ளி இறுதி படிக்கக்கூடிய மாணவர்கள், 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களை சூப்பராக படிக்க வச்சிருவார். அதுலெல்லாம் சந்தேகம் இல்லை. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அடுத்த ஸ்டேட்டில் வேலை எதிர்பார்க்குறீங்க, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க, சந்தேகமே இல்லை, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதிலெல்லாம் சிக்கல் இல்லை. எதில் கவனமாக இருக்கணும் தெரியுங்களா? 8ல் குரு போகிறாரு. பல பேர் இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுவீங்க. எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. எனக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுப்பீங்க. கொடுத்த பணம் திரும்ப வராது. வாங்குற ஒரு நல்ல ஆள் தான், உங்கள் நல்ல நண்பர் தான், 20 ஆண்டு காலம் உங்களுக்கு பழக்கம்தான், அவர் ரொம்ப நம்பிக்கையான ஆள் தான், அதெல்லாம் உண்மைங்க. ஆனால் பணத்தை அவரால் திருப்பி கொடுக்க முடியாது. அப்படி சிக்கலை மாட்டிடுவீங்க. அதே மாதிரி பெண்கள் என்ன பண்ணுவீங்க? யாருக்காவது இரவலாக நகையை கொடுப்பீங்க. இரவலாக நகை கொடுத்தால் அந்த நகை திரும்ப வராது, இல்லை சேதமாகி வரும். அப்படி சிக்கல் இருக்கு. நகை பணத்தில் கவனமாக இருங்க. நிறைய நகையை போட்டுக்கிட்டு நீங்கள் இரவு நேரத்து பயணங்கள் பண்ணுறது, இல்லை அதிகாலையில் 6 மணிக்கு வாக்கிங் போகிறது அப்படின்னா அப்புறம் நகையை அத்துக்கிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. உங்கள் பணத்தை, உங்கள் நகையை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு அதிகம். எச்சரிக்கையாக இருங்க, சரிங்களா? ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சி உண்டு, கல்வி வளர்ச்சி உண்டு, உங்களுக்கு நிறைய செலவுகள் ஆகக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது. நகை பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிடுங்க, நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. யாரை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும்? ஆஞ்சநேயரை வழிபடணும். இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. வெற்றி மீது வெற்றி குவியும். எனதருமை தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்லதொரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைதுங்க. 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு பயணம் செய்கிறார். மற்றவங்களுக்கு எப்படியோ உங்க குரு பகவான், உங்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி இல்லையா? ராசிக்கு அதிபதி ராசியை பார்க்க போறாருங்கிறது மிகப்பெரிய உயர்வு. ஜோதிடம் பார்க்க வரவங்களுக்கு நம்ம சொல்றோம்ல, உங்க ராசிக்கு அதிபதி உங்க ராசியை பார்த்துட்டாருங்க, நீங்க வாழ்வாங்க வாழ்ந்துருவீங்க அப்படின்னு சொல்றோம்ல. இப்போ குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறாரு. உங்களை உயர்த்தாம அவர் போக மாட்டாருங்க. இந்த ஓராண்டு காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகள் இருக்கு. கூடவே ஒரு கவனமும் நீங்க இருந்துக்கிடணும். அந்த குரு பகவான் போகிறது உங்க பாதகஸ்தானங்க. சில நேரத்தில் சில கெடுதலை நோக்கி நீங்களே போவீங்க. இந்த பாதகஸ்தானத்துக்கு நன்மைக்கு என்ன வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கிடணும். ஒரு பணம் வேணும்னு ஆசைப்பட்டா அது நன்மை. அடுத்தவனை கெடுத்து பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அது பாதகம். பணம் வர மாதிரி இருக்கும், பிறகு உங்களை குப்புற கவிழ்த்தி விட்டுரும். அதனால தனுசு ராசிக்காரங்க பாசிட்டிவ் வழியில் பணம் சம்பாதிங்க, நல்ல பணம் பெருகும். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கூடி வரும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், அந்த யோகம் இருக்கும். இன்னொரு புறம் 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் போறாரு. நிறைய பேருக்கு வயத்து பிரச்சனை இருந்துச்சு, வயத்து வலி, வயிறு தொந்தரவு, என்னன்னே தெரியலைங்க. டாக்டர்லாம் போய் பார்த்துட்டாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் வயத்து வலி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க பாருங்க, இப்போ அது நிவாரணம் ஆயிரும், சாதாரண நிவாரணம் ஆயிருங்க. ஆச்சரியமா இருக்கும். இப்போ 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் போன பிறகு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். தனுசு ராசிக்காரங்க 90s கிட்ஸு கல்யாணம் ஆகாமல் தவிக்கிறீங்க பாருங்க, ரொம்ப புலம்பிக்கிட்டு தானே இருக்கீங்க. இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது உங்களுக்கு. அதெல்லாம் நல்ல விஷயமா இருக்கும். ஆனால் மனைவிட்ட அனுசரித்து தாங்க போகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா பாதகத்துக்கு குரு போறாரு. நீங்கள் நான் தான் சொல்கிறது தான் மனைவி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கல்யாண வாழ்க்கையை பிரிஞ்சு போயிடுது. நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குது, அதை புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் போனேன்னு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய யோகம், நல்ல யோகமாக இருக்குது உங்களுக்கு, அதெல்லாம் சிறப்பாக இருக்குது. லாபத்தை குரு பகவான் பார்க்குறாரு. மண்ணை தொட்டாலும் பொண்ணாகுங்கிறாங்க. அப்படி ஒரு பெரிய யோகம் உங்களுக்கு தேடி வருதுங்க. நல்ல ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்குது, எல்லா வகையிலும் உங்கள் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் வருது, நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகுது. அப்பாங்கிற ஒரு தகுதி, அம்மாங்கிற ஒரு தகுதி வந்தால் தாருங்க வாழ்க்கையில் ஒரு சிறப்பு. கல்யாணம் ஆன பிறகு அந்த தகுதி வரலைன்னா உலகம் நம்மளை மதிக்க மாட்டேங்குதே. இப்போ நல்ல தகுதி உங்களுக்கு வந்து சேரும், ஆஃபீஸில் நல்ல ப்ரொமோஷன் வந்து சேரும். இன்னொரு புறம் பாருங்க, நிறைய பயணங்கள் செய்வீங்க, மனசுக்கு நல்ல தைரியம் இருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. நல்ல புகழ் கௌரவம் கூட போகுதுங்க. இது நல்ல விஷயமா உங்களுக்கு இருக்கு. தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி ஆயிரும். ஒரு நல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, வேலை வாய்ப்பு கிடைச்சிரும்.
அலைஞ்சு திரிஞ்சு பண்ணக்கூடிய வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்குங்க. டிரைவர்கள், கனரக வாகனங்கள் ஓட்டக்கூடியவர்கள், அது மாதிரி நடைபாதை வியாபாரிகள், இன்னும் சொல்ல போனா தள்ளுவண்டி தள்ளி வியாபாரம் செய்யக்கூடியவங்க, இன்னும் உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க, டெலிவரி தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்கும் பெரிய வெற்றிங்க. நல்ல யோகம் தேடி வருங்க. மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். இடமாற்றம் பலருக்கு இப்போ உருவாக போகுது. தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை வளமோடு அமைய போகிற ஒரு நல்ல காலகட்டம். உங்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற போறீங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் சிறக்குது, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்கிறது நல்ல விஷயம். கல்யாணம் ஆக போகுதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பாருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யிலை கண்ட உண்மைன்னு கண்ணவாசன் எழுதியிருக்கிறார் பிள்ளையார்பட்டி விநாயகரை பற்றி. அந்த பிள்ளையார்பட்டி விநாயகரை கும்பிட்டு பாருங்க, தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய யோகமாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிடும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி என்ன நன்மையை செய்ய போகுதுன்னு பார்க்கணும். குரு பகவான் எப்படிப்பட்டவருங்க? உங்களுக்கு விரயத்துக்கு அதிபதி குரு பகவான். உங்களுடைய மறைவிட ஸ்தானம் 3வது ஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான். இப்போ 6வது ஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு. என்னங்க 6ல் குரு உட்கார்ந்து நன்மைன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. நீங்கள் சொல்றது உண்மைதான், சரியான கேள்விதான். 2025ஆம் ஆண்டு நடக்க போகிற குரு பயிற்சி நன்மையை செய்யாதோ கெடுதலை பண்ணிடுமோன்னு பல பயம் உங்கள் மனசில் இருக்குது. உங்கள் பயம் நியாயமானது, நான் மறுக்கலை. ஆனால் எப்படி உங்களுக்கு நன்மை நடக்க போகுதுன்னு நான் சொல்லணும் பாருங்க. குரு பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்றாருன்னா 2 வகையில் உங்களுக்கு நன்மைங்க. 2 ஜோதிட விதிகள் உங்களுக்கு நன்மையை சொல்லுது. ஒன்று, குரு பகவான் மகரத்திற்கு நீச்சமாக கூடியவர் மகர ராசியில். அப்போ உங்களுக்கு கெட்டவராக போயிடுறாரு. 6வது ஸ்தானம்ங்கிறது ஒரு கெட்ட ஸ்தானம். அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு மேத்தமெட்டிக்கல் தியரி நமக்கு சொல்லுது பாருங்க. அப்படி இந்த குரு பகவான் போய் 6ஆம் இடத்துல உட்காருது உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறது. சரிதானா? ஒத்துக்கிட்டீங்களா? இன்னொரு ப்ரூஃப் தரேன் உங்களுக்கு. 6ஆம் இடம் என்பது ஜோதிடத்தில் உபஜயஸ்தானம்னு பேர். மனிதர்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு உதவி கிடைக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த உபஜயஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்றாருன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் மிகச்சிறந்த வெற்றிகள் வருவதற்கு இந்த குரு பயிற்சி உதவ போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ 6வது ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பார். 6வது ஸ்தானம் தான் வேலை வாய்ப்பு கொடுக்குது மனுஷனுக்கு. நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிடும். மகர ராசிக்காரங்களுக்கு சரியான வேலை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும், அது சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் உடல் நலத்தை பார்க்கணும். அந்த உடல் நலத்தில் பார்க்கும்போது வயிறு இப்போ கொஞ்சம் தொப்பை போடும். நல்லா சாப்பிடுவீங்க, சாப்பிட்டு தூங்குவீங்க. பலருக்கு அப்படி வயிறு வளர்ப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. சிலருக்கு இப்போ சொல்லுவாங்க, டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா ஃபேட்டிக் லிவர் அப்படின்ட்டுருவாங்க. அதனால நல்ல ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிக்கிடுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு அது நல்லது. கேஸ்ட்ரோ எண்டாலஜிஸ்ட் இருக்காங்க பாருங்க, மருத்துவர்கள், அவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் இப்போ கிடைக்கும். கைனகாலஜி மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்த பலருக்கு இப்போ வேலை மாற்றம் உண்டாகும். காமர்ஸ் படித்தவர்கள், எம்பிஏ படித்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. சரியான வேலையாட்கள் கிடைக்கல அப்படின்னு தான் நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கடை நடத்துகிறங்க, கம்பெனி நடத்துகிறங்க, சரியான வேலையாளே கிடைக்கல அப்படின்னு கவலைப்படக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலையாட்கள் இப்பொழுது கிடைப்பார்கள். அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஆனால் உடல் நலத்தை பார்க்கணும். எல்லாம் நல்லா இருக்கும்னு நங்கநல்லூர் பஞ்சநாதன் சொல்லியிருக்காரு. ஹெல்த் மட்டும் அப்படின்னு இழுத்துடக்கூடாது. ஹெல்த் ப்ராப்ளம் வரும், அது கொஞ்சம் பார்த்துக்கிட தான் வேணும் மகர ராசிக்காரங்க. இன்னொரு விஷயம், பணம் தொலைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த காலகட்டத்தில் பணத்தை பத்திரமா வச்சுக்கிடுங்க. உங்களை நல்லவங்க மாதிரி பேசி நடித்து ஏமாற்றி பணம் பறிக்க ஒரு கும்பல் காத்திருக்கும். அதனால நீங்கள் அதில் கவனமாக இருந்துக்கிடுங்க. பண விஷயத்தில் ஏமாந்து போகாதீர்கள், எச்சரிக்கையாக இருங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா சும்மா உட்காராம கை கால்களை ஆட்டி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியம் மகர ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா வயிறு போடும்னு சொல்கிறோம் பாருங்க. அதனால கை கால்களை ஆட்டி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லது. இப்போ குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பாரு, நல்ல காசு பணத்தை கொடுத்துருவார்.
ஒரு 10th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தின் மீது விழுகிறது. ஆக தொழில் வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். சந்ததி வளருங்க. பேர் சொல்ல பிள்ளை இல்லையேன்னு சொல்லவங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கக்கூடியது யோகம் வந்துடுது. நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அதெல்லாம் ரொம்ப யோகம் தாங்க. எதிர்பார்த்தபடி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். குறிப்பாக வேலை மாற்றம் இருக்குது. அந்த வேலை மாற்றத்தை பாருங்கள். உடல் நலத்தில் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா கொண்டு போய் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி விட்டுரும். இந்த குரு பகவான் அப்படிப்பட்டவராக இருக்கார். இப்போ உங்களுக்கு குரு பகவான் நன்மையை மட்டும்தான் செய்வார்லாம் எடுக்கக்கூடாது. அனுபவத்தில் நாங்கள் பார்க்குறோம். குரு பகவானுடைய திசையிலே சில நேரங்களில் குரு பகவான் ஜாதகத்தில் சரியில்லைன்னா சிக்கல் வருது. ஆகவே நீங்கள் உடல் நலத்தை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க மகர ராசிக்காரங்க. அதனால் உங்களுக்கு எல்லா முன்னேற்றமும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போதுங்க. வியாபாரிகளுக்கு தேவையான உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு எஜுகேஷனல் லோன் கிடைக்கும். அதே நேரத்தில் தங்க நகையை அடகு வச்சு லோன் வாங்குறவங்களுக்கு லோன் கிடைச்சிருங்க. அடமானத்தை திரும்ப எடுப்பது கடினங்க. அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க. நகையை அடகு வச்சுட்டா திருப்பி மீட்கணும் பாருங்க. மீட்கிறதுல பிரச்சனை இருக்கும். எச்சரிக்கையாக இருந்துக்கிடுங்க. இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டா நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன். சமயபுரம் மாரியம்மனை சென்று வழிபடுங்க. அதிகாலை நேரத்தில் வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். எனதருமை கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நடைபெறப்போகிற குரு பெயர்ச்சி மிகப்பெரிய யோகங்களை வாரி வாரி வழங்க வருகிறது. குரு பகவான் எப்படிப்பட்டவருங்க? நமக்கு 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி. 2ஆம் இடம்ங்கிறது காசு பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். 11ஆம் இடம்ங்கிறது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையருங்கிறோம். நம்ம என்ன ஆசைப்படுறோமோ ஆசைப்பட்டது கிடைக்குமா அப்படின்னு சொல்கிற ஸ்தானம் இந்த 11ஆவது ஸ்தானம். அந்த 2க்கும் அதிபதியான குரு பகவான் பாருங்க, நல்ல காசு பணத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார். என்ன லாபம்? ஏற்கனவே ஜென்மத்தில் உங்களுக்கு சனி இருந்தார். கும்பராசிக்காரர்களுக்கு கடைசி 2.5 வருஷம் ஜென்மத்தில் சனி. எவ்வளோ கெட்ட பேர். ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்தீங்க, நல்ல உதவி செய்தீங்க. லாஸ்ட் மினிட்ல அவர் கேட்கறது ஒன்றும் அவருக்கு உங்களால் செய்ய முடியல. நீங்கள் செய்ய முடியலன்னு ஒட்டுமொத்த கெட்ட பேர் ஆயிடுச்சே. நீங்கள் சேர்த்த நல்ல பெயரை எல்லாம் கடைசி நேரத்தில் கெட்ட பேர் ஆகி போச்சு. அப்படிப்பட்ட சிக்கலாக உங்களுக்கு இருந்துச்சு. இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதி பாருங்க. அந்த குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வராரு. குடும்பத்தில் நல்ல பேர் கிடைக்கும். அது என்னங்க அவ்வளவு முக்கியத்துவமாக சொல்கிறீங்க? குடும்பத்தில் நல்ல பேர் கிடைக்குங்கிறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உண்மைதான். 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்காரு. 2ஆம் இடத்துல சனி பகவான் வந்தால் குடும்பத்துக்கு சாபம் வரும்னு அர்த்தம். உங்கள் பேச்சுனால சாபம் வரும், பேச்சுனால கெட்ட பேர் வரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த 2ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு உங்களை பார்க்குறாரு பாருங்க. உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட பெயரை நிவர்த்தி செய்து தருவார். அது ஒன்று. 2வது விஷயம், நல்ல பதவி கிடைக்கும். ஆஃபீஸில் எனக்கு சரியான பதவியே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நல்ல பதவி கிடைக்க போகுது. அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு எனக்கு தொழில் வருமானமே பத்தலைங்க, சரியான வருமானமே இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல தொழில் வருமானம் பெருக போகுது. எங்கெங்க என் பையன் பேச்சை கேட்டான், தருதலையாக திரிகிறாங்க. வீட்டில் உட்காரடானா உட்கார மாட்டேங்கிறான், உட்காந்து பாடத்தை படிட்டானா படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு பிள்ளைக்கு மேலே ஒரு வருத்தம். இன்னொரு புறம் என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன பிறங்க ஒரு அம்மானு என்னை பார்க்க மாட்டேங்கிறான், பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு திரிகிறாங்க, இவன் எங்கெங்க முன்னேற போகிறான் அப்படிலாம் நீங்கள் வருத்தப்படுறீங்க. இந்த காலகட்டத்தில் பாருங்கள், குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. படிக்காத உங்கள் பிள்ளைக்கு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஸ்கூல் டீச்சர் சொல்லுவாங்க, உங்கள் பையன் நல்லா படிக்கிறானேம்பாங்க. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என் பையனை பற்றியா சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்பீங்க. அவ்வளோ நல்லா படிப்பான். இன்னொரு புறம் பாருங்க, 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துருவாங்க. அம்மா எப்படி இருக்கம்மா, மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்றியாம்மா அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு என்னம்மா வேணும், ஒரு சேலை வாங்கி தரட்டுமா அப்படிலாம் கேட்பாங்க பாருங்க. சந்தோஷமாயிருவீங்க. இப்போ உங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்குது. படித்து முடித்து பட்டம் கிடைக்காதவங்களுக்கு நல்ல பட்டம் கிடைக்குது. அதெல்லாம் இருக்கட்டுங்க. கல்யாணம் ஆகுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கல்யாண செய்தி கூடி வருது. உங்கள் மனசு கஷ்டம் எனக்கு புரியுது, உங்களுக்கு நல்ல முறையில் கல்யாணம் கூடி வந்துடும். இன்னொரு புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். கும்பராசிக்காரங்களுக்கு அது நல்ல யோகம். ஆஃபீஸில் பதவி ப்ரமோஷன் கிடைக்கிது பாருங்க, யோகம். பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு கூடி வருது. உங்கள் அப்பா நல்லா இருப்பார். குடும்பத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் விலகும். மிகுந்த நன்மைகள் வரும். நல்ல ரிசர்ச் எஜுகேஷன்லாம் நல்லா படிக்க முடியும். ஹையர் எஜுகேஷன் சூப்பராக படிப்பீங்க.
வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். பூர்வீக சொத்து சரியா வராதவங்களுக்கு பூர்வீக சொத்து நல்ல முறையில் வந்து சேரும். நல்ல பண வருமானம், வீட்டில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் வைப்பீங்க, நல்ல முறையில் கல்யாணம் உங்களுக்கு கூடி வரும், செலவு பண்ணுறதுக்கு நல்ல பணம் வரும், நல்ல ஒரு சந்தோஷமான நேரங்க. அப்போ அற்புதமான நேரம். கும்பராசிக்காரங்களுக்கு படிப்பில் முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், நல்ல வேலை வாய்ப்பு, குடும்பத்தில் சந்தோஷம், குழந்தை பிறக்கக்கூடிய யோகம், நல்ல பண வரவுன்னு அற்புதமாக அமையுதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நெல்லை காந்திமதி அம்மனையும் நெல்லை அப்பரையும் வழிபடுங்கள். ஆலங்குடி குரு பகவானை வழிபடுங்கள். வியாழக்கிழமை என்று ஏழை எளியோருக்கு தான தர்மம் செய்யுங்கள். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் பெருகும். ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரங்களுக்கு அமையுது. சரிங்களா? எனதருமை மீனராசி அன்பர்களே, எங்கும் எதிலும் நேர்த்தியாக வாழ விரும்பக்கூடிய அன்பான மனிதர்கள் மீனராசிக்காரங்க. இந்த மீனராசிக்காரங்களுக்கு 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி மே மாதம் 14ஆம் தேதி நடக்க போகுது பாருங்க. அது என்னவெல்லாம் நன்மைகளை தரப்போகிறது அப்படின்னு சொல்வதற்காக வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இந்த குரு பகவான் எப்படிப்பட்டவர்னா, இந்த மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. ஒரு மீனராசிக்காரங்க நல்ல வேலையில் இருக்காங்கன்னு சொன்னால் குரு பகவான் தான் காரணம். ஒரு பேங்கிங் செக்டாரில் இருப்பாங்க, நீதித்துறையில் இருப்பாங்க, ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட பொசிஷனில் இருப்பாங்க, ஆசிரியர்களாக இருப்பாங்க, இன்னும் நல்ல கம்ப்யூட்டர் துறையில் இருப்பாங்க. பல விஷயங்களுக்கு காரணம் அந்த குரு பகவான் தான். அவர் நல்லா இருந்துட்டாருன்னா வாழ்க்கை நல்லா இருக்கு. இப்போ ஏற்கனவே உங்களை கொண்டு வந்து இக்கட்டில் மாட்டி விட்டுருக்காரு சனி பகவான். மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் சனி வந்து உட்கார்ந்தார். போதும் போதும்னு ஆயிடுச்சு வாழ்க்கையில். ஏற்கனவே விரையச்சனி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. கடுமையாக தானே உழைக்கிறீங்க. மீனராசிக்காரங்களை கடுமையாக உழைக்கலைன்னு யாராவது சொல்ல முடியுமா? நல்லா உழைக்கிறீங்க. ஆனால் கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறவங்களே உங்கள் வாய்ப்பை தட்டி பறிக்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை சரியாக கொடுக்காம உங்களை ஆட்டி படைக்கிறாங்க. உங்கள்கிட்டேருந்து அவங்க சுரண்டலாமான்னு பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட நேரமெல்லாம் நடக்குது இல்லை, மீனராசிக்காரங்க மறுக்க முடியாது. இப்போ பாருங்க, இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மத்துக்குள்ளே சனி வராரு. கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கிடணும். ரொம்ப முக்கியம் உடல் நலத்தை பார்க்கறது. வேலையில் ஒரு நெருக்கடி இருக்கத்தாங்க செய்யும், அதெல்லாம் சந்தேகம் இல்லை. சனி பகவான் அப்படி பண்ணுறாருங்க. குரு பயிற்சி இருக்கு பாருங்க, உங்களுக்கு நல்லது செய்யுது. உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு 10ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. சனி பகவானால வேலையில் ஒரு தொந்தரவு வருதுன்னா யாமிருக்க பயமேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குரு பகவான் வந்து நிற்கிறாருங்க. வரக்கூடிய சிக்கலை எல்லாம் அவர் தீர்த்து விட்டுருவார். உங்களுக்கு வேலையில் ஒரு பிரச்சனை வருது, இந்த வேலை காலியாக போயிருச்சு, வேற வேலையை தேடிங்கன்னா வேற வேலை கிடைக்கும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கையை விட்டு போயிருச்சு, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வந்து கொடுப்பாருங்க குரு பகவான். அது நன்மையாக முடியும். உங்களுக்கு நிறைய பெண்கள் தாய்மை பேர் அடையக்கூடிய யோகம். வெளி உலகத்தில் உங்கள் மேலே இருந்த கிரிட்டிசிசம் விலக போகுது, நல்ல தாய்மை பேர் கிடைக்க போகுது. அது குரு பகவான் கொடுத்துருவார். சில மீனராசிக்காரங்க ரொம்ப அவமானப்பட்டுட்டீங்க. வெளியே சொல்ல முடியாத வேதனை, வேலை போய் கஷ்டம், தேவையில்லாமல் வேலை பார்க்குற இடத்துல ஒரு அவமானம், குடும்பத்தில் அவமானம், கட்டின மனைவி கூட மதிக்க மாட்டேங்குது நம்மளை அப்படிங்கிற அவமானம். பெத்த பிள்ளைங்க கேட்குது, அப்பா நீ ஆஃபீஸை தான் கட்டிட்டு வாழணும்னு நினச்சேன்னா நாங்கள் எதுக்குப்பா, வீட்டில் உன் முகத்தை பார்த்து 3 மாதம் ஆகுதுப்பா அப்படின்னு மீனராசிக்காரங்களை பார்த்து பிள்ளைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஆஃபீஸில் வேலை டார்ச்சராக இருக்குது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள், நிறைய அவமானங்கள் இருக்குதான் உங்களுக்கு, நான் மறுக்கலை. அப்படிப்பட்ட மீனராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்காந்துக்கிட்டு அட்டமஸ்தானத்தை பார்க்குறாரு பாருங்க. உங்களுக்கு ஏற்பட்ட அத்தனை அவமானங்களும் விலக போதுங்க. நிறைய நன்மைகள் தேடி வருங்க. வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற அவமானம் விலகுது, குடும்பத்தில் இருக்கிற அவமானம் விலகுது. படிக்கிற படிப்பு பாருங்க, பல மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனால் சரியா பாடம் பதியலை. டீச்சர்ஸ் வந்து ஏண்டா நீ பாடம் படிக்க தான் வந்தியா, இல்லை வேற தொழிலுக்கு நீ போகலாமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிலைமை இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் விலகி மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. குறிப்பாக 10th படிக்கிற மாணவர்கள், +2 படிக்கிற மாணவர்கள்லாம் இப்போ நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டீச்சர்ஸே பாராட்டுவாங்க. அவ்வளோ நல்ல யோகம் உண்டாகும். இன்னொரு புறம் பாருங்க, உங்களுக்கு வீடு வாங்கணும்னு நினைச்சிங்க, ஜென்மத்தில் சனி உட்கார்ந்துருக்கிற போது தடையை பண்ணுவார். இப்போ 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்த பிறகு நல்ல வீடு மனை நீங்கள் வாங்க போறீங்க. அந்த யோகம் இப்போ உங்களுக்கு உண்டாகுது. அதே மாதிரி உங்களுக்கு இடம் மாற போகுதுங்க. மீனராசிக்காரங்களுக்கு இடம் மாறித்தாங்க இப்போ யோகம் வரும். குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒரு ஆஃபீஸில் ரொம்ப வேலையில் நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கேயே உட்கார்ந்துருப்பேன்னு அடம் பிடிக்காம வேற வேலையை தேடிடணும். இடமாற்றத்தால் யோகம்ங்க இப்போ மீனராசிக்காரங்களுக்கு.
அதான் இடத்த மாறுங்க, நல்லபடியாக இருப்பீங்க. உங்களுக்கு ஏற்பட்ட கண்டங்கள், ஆயுள் கண்டங்கள் எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகுது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் திடீர் வருமானம் வரும். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். இறங்கிறாதீங்க, சட்ட சிக்கலில் மாட்டிடுவீங்க. ஏன்னா 7.5 சனி நடக்குது பாருங்க. அதனால வருமானம் நல்ல முறையில் வரக்கூடிய வருமானத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டத்தில் செயற்கை முறை கருத்தரித்தலில் பலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க. நிறைய நன்மைகள் காத்திருக்குங்க உங்களுக்கு. அதிர்ஷ்டங்கள் பெருகணும். எங்களுக்கு இந்த குரு பயிற்சி இன்னும் நன்மைகளை தரணும், நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு தேவையான உதவியை செய்து விடுங்க, நல்லா இருக்கும். சிவன் கோயில் இருக்கு பாருங்க, சிவன் கோயில், பாழடைந்த சிவன் கோயில்களுக்கு ஒருவேளை பூஜை நடக்கிறதுக்காவது உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்கள் பெரிய கம்பெனிகளை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுங்க. உங்களுக்கு 7.5 சனி எந்த துன்பமும் தராது. குரு பகவான் நன்மையை தருவார். ஆக மீனராசிக்காரர்களுக்கு எல்லா வளமும் பெற வேண்டும் என்று அந்த குரு பகவானை நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் அத்துணை பேருக்கும் எனது உளமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து. வாழ்க பாரதம்.